4 வருஷமா கஷ்டத்துல ஜேசன் சஞ்சய். அப்பாவா மகனுக்கு விஜய் எதுவுமே செய்யலன்னு மேனேஜர் ஓப்பனாவே சொல்லிருக்காரு. தேர்தல்ல களமிறங்குற வேலைகள்ல மும்மரமா இருக்காரு விஜய். அவரு பெரம்பூர்லயும், திருச்சி கிழக்குலயும் போட்டி போடுறாரு. தோல்வி பயத்தால தான் அவரு 2 தொகுதிகள்ல களம் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் காதுல போட்டுக்காத அவரு வேட்புமனுவ தாக்கல் பண்ணி பரப்புரையையும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிலையில அவரோட முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமார் அவரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதிர்ச்சியை கிளப்புறதா இருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல 2 தொகுதிகள்ல போட்டி போடுறாரு விஜய். இன்னைக்கு பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல முடிச்ச பின்னாடி பரப்புரையிலயும் ஈடுபட்டிருக்காரு. வழக்கம் போல டெம்ப்ளேட்டாவே பேசிட்டு போயிருக்காரு. இதுக்கிடையில தான் விஜய் மேல அவரோட மனைவி சங்கீதா வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள், இந்த தேர்தல்ல விஜய்க்கு என்ன மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்த போகுதோ அப்படிங்கிற பயமும் தாவேகாவினர் கிட்ட இருக்குது. இருந்தாலும் மனச தேத்திக்கிட்டு வேலைகள ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கீதா வச்ச குற்றச்சாட்டுக்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜயோட பிள்ளைகள வச்சும் அவர சரமாரியா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயோட எதிர் முகாமை சேர்ந்தவங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு சாஷா லண்டன்ல பட்டம் வாங்கினப்போ அங்க விஜய் போகல அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தன்னோட மகன் ஜேசன் சஞ்சய் படம் இயக்குறதா அறிவிப்பு வந்தப்ப கூட நேர்ல போகல. சரி, நேர்ல தான் போகல, வாழ்த்தாவது தெரிவிப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. விஜய் சங்கீதா த்ரிஷா விவகாரத்துல ஜேசன் சஞ்சய் ரொம்பவே கோவத்திலையும் வருத்தத்திலையும் விஜய் மேல இருக்கிறதா சொல்லப்படுது. தன்னோட முழு ஆதரவையும் அம்மாவுக்கு கொடுத்திருக்கிறதாவும், அதன் காரணமா தான் அவர் இயக்கக்கூடிய சிக்மா படத்துல தன்னோட பேருக்கு முன்னாடி இனிஷியலா கூட அப்பா விஜயோட பேரை அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாக்கள்ல விஜயையும் சஞ்சய் அன்ஃபாலோ பண்ணிட்டதாவும் ஒரு பேச்சு ஓடுச்சு. இந்த நிலையில விஜயோட ஆரம்ப காலத்துல இருந்து கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் அவருக்கு மேனேஜரா இருந்த பி.டி. செல்வகுமார் இப்போ குடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பேட்டியில பேசின அவரு விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் படம் எடுக்க ஆரம்பிச்சு 4 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு உதவி செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சாதான் என்ன? தன்னோட பிள்ளை தானா வளரட்டும் அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் மட்டும் நினைச்சிருந்தா, இந்நேரம் விஜயால இவ்ளோ தூரம் வளர்ந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு முன்னாடியே லைக்கா தயாரிப்புல ஜேசன் சஞ்சய் சிக்மா அப்படிங்கிற படத்தை இயக்க போறாரு. அதுல சந்தீப் கிஷன் ஹீரோவாவும் நடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம ராஜு சுந்தரம் மாதிரியானவங்களும் நடிச்சிருக்காங்க. போன வருஷத்துல படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸ பெற்றது. அநேகமா இந்த வருஷத்துக்குள்ள சிக்மா படம் வெளியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது.